பெங்களூரை பற்றி நீங்கள் ஷார்ட்டாக ரேபிட் ஃபயர்னு சொன்னதுனால நான் ரேபிட் ஃபயர் சொல்ல வேண்டியதாக போச்சு. என்னோட 21வது வயசுல இருந்து these fans have given me one hit after another. எதுவுமே அங்க 100 நாள் ஓடிச்சுன்னா இங்க 200 நாள் ஓடும். எந்த மொழி படமா இருந்தாலும், மலையாள படம் இங்க ஓட்டி இருக்காங்க இவங்க, ஹிந்தி படம் ஓட்டி இருக்காங்க, தமிழ், தெலுங்கு, சாகர சங்கமம் இங்க நான் 300 நாளைக்கு வந்திருக்கேன். நான் இங்க make some noise for yourself guys. So இவங்க நான் இங்க பிறந்தேன்னா தமிழ்நாட்டில் பிறந்தேன்னா ஒரு டவுட் வர்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க. நீங்க பார்க்காத நிறைய விஷயம் பொட்டியில போட்டி இருக்கு. இவர்கிட்டையும் இருக்கு, எங்கிட்டையும் இருக்கு, இவங்க கிட்டையும் இருக்கு. சான்ஸ் கிடைச்சா காட்டுவோம். அது எம்ஜிஆர் என்னை கூப்பிட்டாரு கூட நடிக்க. நாளை நமதேங்கிற அந்த படத்துல நான் ஒரு தம்பியா நடிக்கணும். மலையாள படத்துல மாட்டிக்கிட்டேன், பண்ண முடியல. என் கட்சியில ஃபர்ஸ்ட் ஸ்லோகனே நாளை நமதே தான். ரொம்ப பேசுனா எங்களுக்கே கேட்க மாட்டேங்குது. அதனால யோசிச்சு ஒரு வார்த்தை சொன்னா இதான் சொல்றோங்கிறது எங்களுக்காவது புரியும். அதுக்காக இவங்களை எல்லாம் நற்பணி இயக்கமா மாத்தினேன் பாருங்க. அதுதான் என்னுடைய லைஃப் உடைய மிகப்பெரிய பெருமை. இதை நான் செஞ்ச மாதிரி ஊரெல்லாம் மார்த்தட்டிட்டு இருக்கேன். எல்லாமே அவங்க செஞ்சது. So I'm very proud of my boys. Character. The film is life changing for all of us, maybe for all of you.